வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஆம்பிளிஃபையர், பர்டிகுலராக ஒரு ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர், காம்பேக்ட் வித் ஸ்பீக்கரோடு இருக்கும். சில பேர் லாஸ்ட் கிளாஸில் கேட்டிருந்தாங்க, நல்ல ஸ்பீக்கரோடு இருக்கக்கூடியது ஆம்பிளிஃபையர் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி கிளாஸில் பாருங்கள், இந்த மாதிரி வித் ஸ்பீக்கரோட ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. எம்டிசி கம்பெனி இது. இந்த கேபினெட்டு இதுக்குள்ளே ஸ்பீக்கர் இருக்குது. கூடவே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 4 எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இருக்குது, டிஜிட்டல் கண்ட்ரோல் இருக்குது, மேனுவல் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதோடைய காஸ்ட்டு நியர்லி 400 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, குவாலிட்டியில் மோசம் இல்லை இந்த விலையை கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகேங்களா? ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது, எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. என்னுடைய பேக் சைடில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, பவர் ஆன் பவர் ஆஃப் இது கொடுத்துருக்கு. பவர் ஆன் பவர் ஆஃப் இருக்குது. ஆல்ரெடி இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்துங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் வால்யூம் லவுடாக வேணும், ஏன்னா அதில் இருக்கிற ஸ்பீக்கர் 2.25 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் இருக்குது, அதில் அவ்வளோ அவுட்புட் வரல, இன்னும் கொஞ்சம் லவுடாக வேணும் அப்படின்னா இது ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் இதனுடைய காஸ்ட் நியர்லி 550 ஆகுது, 550 ரூபா வருது. நல்லாயிருக்கும் குவாலிட்டி. இதில் 4 இன்ச்சு ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதில் ஃப்ரண்ட் பேனல் ஆஸ் யூஸ்வல் ஒன்று பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடுல் அல்லது MP3 மாடுல் இதில் இருக்குது. இதில் 5 மோடு ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக என்ன பண்ணோம், ஒரு லைன் இன்புட் ஒன்று கொடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஒரு USB போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு TFT கார்டு, மெஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏஸ் யூஸ்வலாக தெரியும், FM ரிசீவர் இதில் இருக்குது, ப்ளூடூத் ரிசீவர் இதில் இருக்குது. இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி கொடுத்துருக்கேன். இன்னும் சில மாடல் இருக்குது, அதை பற்றி வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் இதை விட நல்ல குவாலிட்டியாக, இந்த மாடலே நல்ல குவாலிட்டி அதிகமாக இருக்கும். பாருங்கள், இதனுடைய எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல, இது ஒரு ஆண்டனா ஒயர். ஆண்டனா கனெக்ஷன் கொடுக்கல, சில ஏரியாவில் சிக்னல் வரல அப்படின்னா இதோட ஒரு ஒயர் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில்க் ஒயர், இன்னொரு ஒயர் ஒரு ஆண்டனாவுக்கு யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, கிளாரிட்டி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துன்னா இப்படியே விட்டுறலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருக்கு. 2 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணலாம். 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுத்தாலும் ட்ரைவ் ஆகும். இதில் இங்கே சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சில் என்ன பண்ண, இன்னர் ஸ்பீக்கரா அவுட்டர் ஸ்பீக்கரா அப்படிங்கிற செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்குது. தென் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் லைன் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த டிவியில் வர ஆடியோ அவுட்புட்டில் நம்ம இந்த கொடுத்து இதை ஒரு ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கப் இதில் இருக்குது. இந்த 2 சாக்கெட் உங்களுக்கு தெரியும். டிசி இன்புட், பனானா சாக்கெட் கொடுத்தோம்னா நம்ம எக்ஸ்டர்னலில் டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். கரண்ட் இல்லாத இடத்துல கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ஒரு மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கு. ஓகே, ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? Bluetooth mode paired. இப்போது இது ஆல்ரெடி ப்ளூடூத் மோடில் இருக்கிறதுனால அது பேர் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு டிரைவ் சிஸ்டத்துலேருந்து, ஒரு லேப்டாப்லேருந்தோ செல்ஃபோன்லேருந்தோ எனி அதர் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் இருந்தோ நான் ப்ளூடூத் சிக்னல் கொடுத்தேன் அப்படின்னா இது பிக்கப் பண்ணும். ஓகேங்களா? நான் இப்போது என்னுடைய மொபைல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளூடூத் மாடலில் இப்போ இருக்குது. ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ணலாம். ஏற்கனவே என்னுடைய வீடியோ தான், ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் வீடியோ ஒரு மியூசிக் சிஸ்டம், ஒரு காம்பேக்டான மியூசிக் சிஸ்டம். நாம் இது வரைக்கும் அசம்பிள் பண்ணக்கூடிய எத்தனையோ ஆடியோ பிளேயர்ஸை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது ஹேண்டியாக இருக்கும். நாம் ஏதோ ஒரு பிக்னிக் போகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணுறோம், அந்த ஜேர்னி கொஞ்சம் ஃப்ளஷாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டி சிஸ்டம். இந்த சிஸ்டம் பார்க்கும்போதே தெரியலாம், 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று இம்போர்ட்டட், ஒன்று இண்டியன். இது இண்டியன் வெர்ஷன். பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் காம்போனன்ட்ஸ், விலையும் கம்மி. ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? பக்கா ஒர்க் பண்ணோம். இப்போ என்ன ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல 2 கண்ட்ரோல் இருக்குது. பேஸ் டேபிள் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எலக்ட்ரானிக்
சொசைட்டியில் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் பிக்கப் சிஸ்டம்ஸ் இருக்குது எல்லாம் 1 by 1 வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் இல்லையா? மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ரேட் காஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லிடுறோம். அப்போ உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த செட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, நான் இப்போ எஃப்எம் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் மோட் மாற்றுறேன். FM mode. ஹீரோன்னு பேர் எடுத்து மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஃபெமினின் கேரக்டர் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த யுகத்தின் ஒரே காதல் மன்னன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆக்டர் அஜித். கம்ப்ளீட் ஜென்டில்மேன் அஜித் சார். நல்லனா அவர்தான். ஆண்டனா கொடுக்கல. ஆண்டனா கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிளியராக இருக்கணும். ஸ்டார் ஆஃப் தி மந்தில் தலைக்கணம் இல்லாத பெஸ்ட் பில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அஜித் குமார் பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடேங்கப்பா. வழங்குவோர் இது கொஞ்சம் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வெளியில் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா இந்த சுவிட்சை அமுத்திடலாம். இது பக்கத்துல தான் அமேசான் வரைக்கும் வந்திருக்கேன். வந்துருப்பா. அன்பு தங்கையின் நல்வாழ்வுக்காக இன்னர் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுது. அமேசான் காட்டுக்கு அவுட்டர் ஸ்பீக்கர் ஆசைக்காரன். அவுட்டர் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுது. நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு ரூமில் வீட்டில் ஒரு 10க்கு 20 ரூமுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டி ஆடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் சிஸ்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும்? சர்வீஸ் பண்ண முடியும், பக்காவாக பண்ண முடியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது. ஒரு ட்ரைனிங் ஆன்லைன் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரானிக்கில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா முதல்ல எலக்ட்ரானிக்கில் வரக்கூடிய பொருளோட பேர் தெரியணும். ரெசன்ஸ், கெப்பாசிட்டர், டயோட் இந்த மாதிரி பேர் தெரியணும். அப்புறம் அதனுடைய சிம்பிள் தெரியணும். நேரில் பார்த்தா எந்த மாதிரி இருக்குன்னு தெரியணும். மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும். சால்டிங் பண்ண தெரியணும். இதையெல்லாம் இணைச்சி ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண தெரியணும். இதுதான் ஃபண்டமெண்டல். ப்ராஜெக்ட் மேக் பண்ணால் மட்டும்தான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை புரிஞ்சுக்க முடியும். தியரியாக படித்தா எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கல் பண்ணினா தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆன்லைன் ட்ரைனிங் உங்கள் இடத்துலேருந்து உங்கள் வீட்டில் இருந்தே உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் முறையான பயிற்சியை எடுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விவரம் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், தென் இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் இதெல்லாம் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினாக மாறணுன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு எந்த கமர்ஷியல் கோர்ஸுக்குனாலும் நீங்கள் வரலாம். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கலாமா? ஏன்னா ஓப்பனில் மேலே பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்கும் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இதாக இருக்குது. என்னென்ன இருக்குது இந்த சர்க்யூட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு இருக்குது. இதில் 6283 ஐசி சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கு. தென் இந்த இடத்துல ஒரு MP3 மாடல், தட் மீன்ஸ் ப்ளூடூத் மாடல் இருக்குது. இந்த இடத்துல கண்ட்ரோல், இங்கே ஒரு கண்ட்ரோல், இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய ஏவி சாக்கெட், RCA சாக்கெட் இங்கே இருக்குது. 2 சாக்கெட் கொடுத்துருக்கு. லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் கொடுத்துருக்கு. இதில் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசி இன்புட் சாக்கெட் எக்ஸ்டர்னல் பேட்டரி கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்கு. பவர் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஸ்பீக்கர் இன்னர் அண்ட் அவுட்டர் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ப்ளே பண்ணுறோம். Hi friends, this is Ajibahi from Guwahati. You know what? When we leave our house and move to a new city, that is when we miss our home-cooked food the most. So once I went to Kolkata for some work. I had to stay there for 3-4 months. All was well, except for the lunchtime, when I would miss my home. ஸோ இன்னர் ஸ்பீக்கர், அவுட்டர் ஸ்பீக்கர் ரெண்டுமே நம்ம மாற்றிக்கலாம்.
இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம். ஓகேங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது. தொடர்ந்து கிட்டத்தட்ட கண்டினியூவாக ரன் பண்ணாலும் ஹீட் ஆகிறல, ஹீட் இஷ்யூ வரல, நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் வந்து சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ, சிங்கிள் ஐசிலேயே மானோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் செயல்முறையில் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். கூட ஒரு பிளாக் டயக்ராம் வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ நீங்களும் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ண முடியும். எப்படி ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ப்ளூடூத் எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம், லைன் இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்களும் அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.